கர்த்தருடைய கிருபையும் ஆளுகையும் நம்மோடு இருப்பதாக. ஆண்டவர் தம்முடைய பிரகாசத்தையும் மகிமையின் வெளிச்சத்தையும் இந்த காலங்களிலே கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய மத்தியிலே உலாவுகிறார். இயேசுவினுடைய கிரியைகளும் அவருடைய அதிசயமான நாமமும் நம் மூலமாக மகிமைப்பட போகிறது. ஏதோ ஏனோ தானாவென்று நாம் உருவாக்கப்பட்டு, ஏனோ தானாவென்று ஒரு இடத்திலே நாம் நிர்ணயம் பண்ணப்பட்டு நாம் சாதாரணமாக வாழ்ந்து மடிந்து போவதற்காக உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை பூமியிலே பிரஸ்தாபம் பண்ணி கர்த்தருடைய மிகப்பெரிய பிரமாணங்களை பூமியிலே நிறைவேற்றி கர்த்தருடைய அதிசயமான கிரியைகளை நடப்பிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம இன்று வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நியமித்ததை. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நியமித்ததை ஒருபோதும் இழந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னவற்றை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். பாதியிலே உங்களை விட்டு விட்டு போகிறதுக்கான அவர் தெய்வம் அல்ல. அவர் மனிதன் போல் மனம் மாறுகிற தேவனும் அல்ல. கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்துக்காக உங்களை உருவாக்கி ஏதோ ஒரு காரியத்துக்காக வாழ வைத்து திராட்ல விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. சகலத்தையும் நேர்த்தியாய் முடிவு பரியந்தம் பாதுகாத்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுதோமா? ஹல்லேலூயா. அவர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நீங்க ஆகவே உங்களுடைய எல்கைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். கடைசி எல்கைகளை சரியாக நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் இடையில தொலைந்து போகிறதுக்கோ தொலைக்கிறதுக்கோ கர்த்தர் உங்களை நியமிக்கவில்லை. ஏதோ ஒரு காரியங்களை தொடங்கி பாதியில விட்டு போகிறதுக்கோ கர்த்தர் உங்களை நியமிக்கவில்லை. சரியாக இந்த காலங்களிலே ஆண்டவர் முழுமையான காரியங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்திலே சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒருவேளை பேப்பர் பேனா வைத்திருந்தீங்கன்னா நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். அநேக காரியங்களை இன்றைக்கு பேச போகிறோம். சில காரியங்களை கற்றுக்கொண்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த 2 நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களிலும் நம்மை சரியாக வழி நடத்துவாராக. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய வார்த்தை ஒன்று உண்டு. இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம் என்கிற வார்த்தை வேதாகமத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையாய் இருக்கிறது. வேதாகமத்தில் எந்த இடத்துக்கு நீங்கள் சென்றாலும் அந்த இடத்துல சுதந்திரம், இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரம்னா விடுதலை அந்த அர்த்தம் இல்ல, சொத்து என்ற அர்த்தம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற சொத்து சுதந்திரம் என்று வேதாகமத்திலே எல்லா இடங்களிலும் பிணைக்கப்பட்டதாக இருக்கிறது. மிகுந்த நடுசில் இருக்கிற அச்சி ஆணியாக அவை இருக்கிறது. அதை நாம் கண்ணாக சரியாக பார்க்க வேண்டும் என்றும் அந்த சுதந்திரத்தை சரியாக புரிந்து கொண்டு நம்முடைய எல்கைகளை சரியாக வைக்க வேண்டும் என்பதும் கர்த்தருடைய அநாதி திட்டமாக இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்திலே குருட்டாம்போக்களை அடிக்கிற தேவன் அல்ல. குருட்டாம்போக்களை திட்டம் போட்டு கையில கொடுக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் சரியாக எல்லாவற்றையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்து சரியாக கிரமமாக உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிற உண்மையான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிதாக நினைத்து ஆண்டவர் உங்களுக்காக திட்டம் உருவாக்குகிறவர் அல்ல. நினைத்து புதுசா சரி ஒழுங்கா செய்யற அதனால இன்னொன்னு கொடுப்போம், இவன் பரலமா செய்யற அதனால இதை கொடுப்போம், இவன் ஒழுங்கா செய்யல அதனால இதை எடுத்துருவோம், அப்படி பண்ணுகிற தெய்வம் அல்ல. அவர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே, தாயின் கருவில் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் சரியாக நியமித்து கொடுக்கிற உன்னதமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் சுதந்திரம் என்கிற வார்த்தையும் வேதாகமத்தின் அதனுடைய ஆழமான தன்மைகளையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதனுடைய மேலோட்டமான காரியங்களை நான் இன்றைக்கு உங்களோடு பேச விரும்புகிறேன். வேதாகமத்திலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை இருக்கிறது. கடைசி இருக்கிற வார்த்தையை நாம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 21:5, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். 7ஆம் வசனத்தை எல்லாரும் வாசிப்போம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான், சுதந்தரித்துக் கொள்வான், சுதந்தரித்துக் கொள்வான். சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய அநாதி திட்டமாய் இருக்கிறது. வேதாகமத்தின் கடைசி இடத்திலும் ஒரு வார்த்தை வருகிறது, நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும் என்கிற ஒரு வார்த்தை வருகிறது. சுதந்திரம் என்பது நியமிக்கப்பட்டதா இருக்கிறது என்று தேவன் உங்களுக்கு இந்த நாளிலே காண்பிக்க விரும்புகிறார். தேவன் ஒவ்வொருவருக்கும் பிரத்யேகமாக சுதந்திரங்களை கொடுக்க விரும்புகிறார். அவற்றை நாம் ஜெயம் கொண்டு எடுக்க வேண்டியது மிகப்பெரிய பிரமாண்டமான கட்டளையாக இருக்கிறது. வேதாகமம் முழுவதும் இந்த வார்த்தையும் இதனுடைய அணுகுமான காரியங்களும் நிரப்பப்பட்டதாக இருக்கிறது. வெளிப்படுத்தலை கடைசியில இருக்கிறது, முதலாவதாகவும் இருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே வேதாகமத்திலே முதலாக இந்த வார்த்தை வருகிறதா இருக்கிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இந்த சுதந்திரம் என்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரே
கொடுக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் சொத்து கொடுக்கிறவராய் இருக்கிறார், சுதந்திரம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த கர்த்தர் நானே. சும்மா எடுத்துட்டு வந்து சுத்தி காட்டுறதுக்காக ஆண்டவர் கூட்டு கொண்டு வரல. எதுக்கு அவனுக்கு ஆபிரகாமை கிளப்பினார் என்றால், ஒரு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். என்ன சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக கொடுத்தார்? தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்தார். ஒரு எல்கை, ஒரு சொத்து அவனுக்கு பிரத்யேகமாக ஆண்டவரே நியமித்து கட்டளையிட்டு கையிலே கொடுக்கிறார், பிரத்யேகமாக கொடுக்கிறார். 8ஆம் வசனம், உடனே ஆபிரகாம் கேட்கிறான், நான் இதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எப்படி அறிவேன் என்று கேட்டு அதன் பின்பதாக உடன்படிக்கை போடுவதை குறித்து வருகிறது. நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அதாவது தேவன் ஆதாமினிடத்திலே ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார், பழுகி பெருகி நீங்கள் நிரப்புங்கள், have dominion என்று சொன்னார், எல்லாத்துக்கும் மேலாக ஆளுகை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆனால் சுதந்திரம் என்கிற வார்த்தையை சொல்லவில்லை. அந்த இடத்திலே ஆதாம் தொலைத்து விட்டான். அதற்கு பின்பதாக ஆபிரகாம் வரும் பொழுது அதே இடத்தை திருப்பி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை சாதாரணமாக மேல வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, கொஞ்ச நேரம் கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லாம ஆண்டவர் சுதந்திரமாக கையில கொடுக்கிறார். ஹல்லேலூயா, சுதந்திரமாக கொடுக்கிறார். இந்த சுதந்திரம் என்கிற வார்த்தை எபிரேயத்திலே நச்சாலா அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது, இல்லாவிட்டால் யாராஷ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்னா, எனக்குள்ளது, பொசஷன், ப்ராப்பர்ட்டி, என்னுடையது, சொத்து என்று இருக்கிறது. வேதாகமத்திலே கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற சொத்து இருக்கிறது. ஹல்லேலூயா. சொத்தை வச்சிட்டு நம்ம சும்மா சாதாரணமாய் வாழுகிறதுக்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. சொத்து வச்சிருந்தா சொத்துல வாழுகிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. 1 கோடி ஒரு லேண்ட் வச்சுக்கிட்டு நீங்க சாதாரணமா சும்மா வாழ மாட்டீங்க. ஏதோ ஒரு பெரிய நிலம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நிலத்தை கையில வச்சிருக்கணும்னு நினைப்பீங்க, நிலத்துல வாழணும்னு நினைப்பீங்க. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், சுதந்திரம் வைத்திருக்கிறேன், கொடுத்திருக்கிறேன், அதை வச்சுட்டு சும்மா இருக்கிறதுக்கு கிடையாது, கையில சும்மா பேப்பர்ல வச்சுட்டு எழுதி பாக்கெட்ல வச்சுட்டு போறதுக்கு கிடையாது, சுதந்திரத்திலே வாழுகிறதுக்காக கர்த்தர் உங்களை அழைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் சுதந்திரத்தை கொடுக்கிறார். கர்த்தர் பிரத்யேகமாக சுதந்திரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். யாராஷ் என்கிற வார்த்தையா இருக்கிறது. சொத்து என்றால் என்னவா இருக்கிறது? சொத்து என்றால் அது என்னுடையதா இருக்கும். அதன் பின்பதாக என்னுடைய பையனுக்கோ, என்னுடைய பிள்ளைகளுக்கோ, என்னுடைய பொண்ணுக்கோ நான் அதை கொடுக்கிறதா இருக்கும். அது ஏங்குள்ளது, என் குடும்பத்துக்குரியது, என் குடும்பத்தின் சொத்து வாரிசாக மாறிக்கொண்டு போய்கொண்டே இருக்கும். ஆண்டவர் பிரத்யேகமாக பிரித்தெடுத்து சொத்துக்களை கொடுத்து, சுதந்திரத்தை கொடுத்து, அதை அப்படியே பங்காக அதில் வாழும்படியாக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். என்ன நடந்தது? ஆண்டவரே சொன்னார், நாம் 7ஆம் வசனத்தை வாசித்தோம், சுதந்திரமாக கொடுக்கும்படிக்கு, தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கும்படிக்கு உன்னை நான் அழைத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆபிரகாம் என்ன செய்தான்? ஈசாக்குக்கு இப்படியாக செய்கிறான். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆதியாகமம் 25:5, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். கையில ஆண்டவர் கொடுத்த சுதந்திரத்தை சும்மா வச்சுட்டு போகல. இவர் சாதாரணமாய் கரத்திலே அவர் எடுக்கவில்லை, கஷ்டப்பட்டு தான் கரத்திலே எடுத்தார். கஷ்டப்பட்டு தான் கால் மிதிக்கும் தேசம் பல ஆண்டுகள் திரிந்து எடுத்தார். ஆனால் லேசாக அதை எடுத்து அதை தன்னுடைய பையனுக்கு, தன்னுடைய குமாரனுக்கு, ஈசாக்குக்கு அவர் இலவசமாக அந்த சொத்தை அவர் டிரான்ஸ்பர் பண்ணுகிறார். என்ன நடந்தது? 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். ஈசாக்கு அதை வைத்துக் கொண்டு அழிக்கவில்லை. ஈசாக்கு அதை எடுத்துக்கொண்டு அதை யாக்கோபுக்கு கொடுக்கிறான். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளின ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்புகிறான். ஆபிரகாம் சொத்து வாங்குறான், ஆண்டவர்கிட்ட வாங்குறான், சுதந்திரத்தை வாங்குகிறான், தான் வைத்துக் கொள்கிறான், பாதுகாக்கிறான், அதனுடைய காரியங்களை கரத்திலே வைக்கிறான். வச்சுட்டு அப்படியே எடுத்து ஈசாக்குக்கு கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்ன சொல்றான் தெரியுமா? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சுதந்திரமாக கொடுத்ததை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக தகப்பன்மார், தாய்மாருக்கு ஒரு யோசனை வந்து கொண்டு இருக்கும், நான் என் பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்க போகிறேன், என்ன சொத்து வச்சிருக்கிறேன், என்ன சேமித்து வச்சிருக்கிறேன், என்ன எனக்கு இருக்கு, எனக்கே ஒண்ணு இல்ல, நான் என்ன போய் கொடுக்கிறது? இப்படி அநேக யோசனைகள் வந்து கொண்டிருக்கும், சிந்தனைகளை ஓடிக்கொண்டிருக்கும். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உங்களுக்காக பிரத்யேகமாக நியமிக்கப்பட்டு பரம்பரையாக கொடுக்க
இருக்கிற சொத்து கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுக்கிறான். யாக்கோபு என்ன செய்கிறான்? அது தன்னுடைய 12 குமாரர்களுக்கும் கொடுக்கிறான். அது உடனே நடைபெறாமல் கொஞ்ச காலம் கழித்து அவைகள் நடைபெறுகிறதா இருக்கிறது. யோசுவா 11ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அந்த சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவைகள் பிரித்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டது. யோசுவா 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுக்கு பங்குகளின்படி சுதந்திரமாக கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. பல ஆண்டுகள் கழித்து சொன்னபடி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொன்னபடி நிறைவேற்றும்படி அவைகள் சரியாக பங்குகளாக ஒவ்வொருடைய கரத்திலும் கொடுக்கப்பட்டதாய் இருக்கிறது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ரொம்ப ஒரு அழகான வசனம், சின்ன வசனம், ரொம்ப குட்டியான வசனம், அழகான வசனம், எனக்கு ரொம்ப பிடித்த வசனம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். ஹல்லேலூயா. ரொம்ப லேசில எழுதி இருக்குது. ஆனா கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை கண்களால் அடுத்த சந்ததியும் பார்க்கும்படியாக கர்த்தர் நிர்ணயம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசுவா எல்லாருக்கும் கொடுத்தான். இப்பொழுது சரியாக சொன்னபடி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சரியான பங்கு கொடுத்து பல ஆண்டுகள் ஆனாலும் 400-500 ஆண்டுகள் ஆனாலும் பல ஆண்டுகள் கழித்தாலும் வாக்கு மாறாததாய் கர்த்தர் கொடுத்த அந்த பரம்பரை சொத்தாடிய சுதந்திரம் வாக்கு மாறாததாய் கரங்களிலே கொடுக்கப்படுகிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தமாக ஒன்று உங்களுக்கு கொடுத்தால் அதற்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா? சுதந்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, வாக்குத்தத்தம் என்பது சுதந்திரமாய் இருக்கிறது. சொல்லுங்க, வாக்குத்தத்தம் என்பது சுதந்திரமாய் இருக்கிறது. வாக்குத்தத்தம் என்கிறது சும்மா ஒரு பேப்பர்ல எழுதுகிறதோ இல்ல, நினைவுகளிலே தோன்றுகிறதோ இல்ல, சாதாரணமாக தரிசனங்களை வந்து அது கொஞ்ச நாள் கழிச்சு மறக்கப்படுகிறதோ அல்ல. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கர்த்தருடைய சுதந்திரங்களாய் இருக்கிறது. அவைகளுக்கு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கும் மாறாதது என்று எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சுதந்திரங்களை கொடுக்கிறார். தேவன் சுதந்திரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு சந்ததியும் சரியாக கரங்களிலே வாங்கும்படியாக கர்த்தர் அவர்களை பாதுகாத்து பார்க்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கையிலும் கொடுத்த பின்பதாக வேறு காரியம் நடந்தது. அவற்றை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். சுதந்திரம் வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். வாக்குத்தத்தம் வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஊழியம் என்கிற சுதந்திரம் வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். வேலை வேண்டும் என்கிற சுதந்திரம் வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய கோணத்தின்படி, கர்த்தருடைய எண்ணத்தின்படி, it is not about receiving, it is about something else. வேறு காரியமாய் இருக்கிறது. கர்த்தரிடத்திலிருந்து வாங்குவது முக்கியமல்ல, இன்னொரு காரியம் முக்கியமாய் இருக்கிறது. சரியாக அவருடைய சுதந்திரத்திலே பங்கிட்டு சரியாக கால்களிலே வைத்தார்கள். வைத்த பின்பு என்ன நடந்தது? அடுத்த பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம். புதிய ஒரு காலம் தொடங்குகிறது. யோசுவா மரித்து போனவுடன் நியாயாதிபதிகளின் காலம் தொடங்குகிறதா இருக்கிறது. நியாயாதிபதிகள் காலம் தொடங்கும் பொழுது முதல் அதிகாரத்திலேயே வேதனையான சில வாசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வேகமாக சில காரியங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். 26, 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் ஒரு பெரிய வசனமா இருக்கிறது. 27ஆம் வசனம். 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலர்கள் பலத்த போது கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் பகுதி கட்ட பண்ணினார்கள். எப்ராயிம் கோத்திரத்தார் அதிலே குடியிருக்க கானானியரை துரத்தி விடவில்லை, நடுவிலே குடியிருந்தார்கள். 30ஆம் வசனம். செபுலோன் கோத்திரத்தாரும் துரத்தவில்லை, நாகலோன் குடிகளை துரத்தவில்லை, அவர்கள் கூடியிருந்தார்கள். 31ஆம் வசனம். ஆசேர் கோத்திரத்தார் அக்கோவின் குடிகளையும் சீதவின் குடிகளையும் அக்சிப், எல்பா, ஆப்பிப், ரேபா பட்டணங்களின் குடிகளையும் துரத்தவில்லை. 32ஆம் வசனம். துரத்தவில்லை. 33ஆம் வசனம். துரத்தவில்லை. பங்குகள் கையிலே கொடுத்தாலும் எல்லாவற்றையும் எடுத்து சரியாக நிலைப்படுத்துவதற்கு முடியாமல் போனது. It is not about getting something from God. It is about maintaining that thing from God. கர்த்தர் உங்களிடத்துல கொடுப்பது பெரிதல்ல அல்ல, அழைப்பு கொடுப்பது பெருசல்ல, அழைப்பை வாங்குவது பெருசல்ல, ஊழியத்தை வாங்குவது பெருசல்ல, கர்த்தரவே என்னை பயன்படுத்தும், இப்படி பயன்படுத்தும், அப்படி பயன்படுத்தும் என்று ஜெபிப்பது பெருசல்ல.
வாங்கின சுதந்திரத்தை பாதுகாப்பது பெரிதா இருக்கிறது. Hallelujah. It is about maintaining the inheritance of God. Maintaining the inheritance of God. கர்த்தர் கொடுத்த சுதந்திரத்தை பாதுகாப்பது நம்முடைய அவசியமா இருக்கிறது. கொடுப்பது அவருடைய அவசியமா இருக்கிறது. பாதுகாப்பது நம்முடைய அவசியமா இருக்கிறது. கர்த்தர் அநேக வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை வாக்குத்தத்தங்களை தொலைத்திருக்கிறீர்கள்? எத்தனை வாக்குத்தத்தங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது? சின்ன வயசுல கொடுத்த வாக்குத்தத்தங்கள் சின்ன வயசுல அழிஞ்சு போயிடும். கொஞ்சம் வாலிபத்துல நீங்கள் இருந்த அந்த பயங்கரமான வைராக்கியம் எங்க போய் இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். எப்படி வேதாகமத்தை விழுந்து கடந்து வாசித்தீர்கள்? எப்படி ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் வேகமாக ஓடினீர்கள். இப்பொழுது உங்களுடைய சுதந்திரத்தின் எல்கைகளை பார்க்காமல் வேறு ஒரு இடத்திலே உட்கார்ந்திருந்து துரத்திவிட விரும்பாமல் அது இருந்தா போதும் இப்ப என்ன, அவன் இருந்தா போதும் இப்ப என்ன, நான் ஜாலியா தானே இருக்கிறேன், நான் என் இடத்துல சந்தோஷமா தானே இருக்கேன், இன்னொரு ஒரு சுதந்திரம் இருக்கிறது, ஒரிஜினல் கிடையாது, இன்னொரு ஒரு சுதந்திரம் தான், ஆனா அது போதும் என்று சொல்லி அதனுடைய நிலைப்பாடு தன்மை போதும் என்று சொல்லி கர்த்தருடைய சுதந்திரத்தை முழுவதும் எடுக்க முடியாமல் போன ஒரு கோத்திரத்தின் கதை துவங்க ஆரம்பிக்கிறது. நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரத்திலும் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு விசித்திரமான சம்பவம் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடந்தது என்று நான் யோசிக்க முயற்சி செய்தேன். என்னால் யோசிக்க முடியவில்லை. 1ஆம் வசனத்தை பாருங்கள். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர், ஒரு தூதன் தோன்றுகிறான். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து அவர் டிராவல் பண்ணி வருகிறார். கர்த்தருடைய தூதனானவர் புதிய ஏற்பாட்டின் கண்ணோட்டத்தில் பார்த்தால் அது இயேசு கிறிஸ்து என்று சொல்வார்கள். சரி, போகட்டும். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலில் இருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்து பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணினேன் உடன்படிக்கை நான் ஒரு காலம் முறிந்து போவதில்லை என்றும் நீங்கள் இந்த தேசத்தில் குடியர்களோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாமல் போனீர்கள். நான் ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பதாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்று சொல்லுகிறதா இருக்கிறது. ஒரு தேவதூதன் வந்து சொல்லுகிறான், நான் வாக்குத்தத்தம் கொடுத்தேன், சுதந்திரம் தருவேன்னு சொன்னேன், கையில கொடுக்கிற வரைக்கும் உண்மையா இருந்தேன், நான் சொன்னபடி செஞ்சேனா, நான் சொன்னபடி செஞ்சேன், சரியா நடத்தினேன். உனக்கு ஒரு பங்கு இருக்குது, என் பங்கு நான் முடிச்சிட்டேன், உன் பங்குக்கு என்ன பண்ணிருக்கிற? என் பங்கு நான் சரியா நடத்தினேன். உன் பங்கு என்ன? துரத்தணும். உன் பங்கு என்ன? அதை வைக்கணும். உன் பங்கு என்ன? அதை மெயின்டைன் பண்ணணும். உன் பங்கு என்ன? அதை சரியாக கைகளில வைத்து கரங்களில வைத்து சரியாக பாதுகாக்க வேண்டும். அது உன் பங்கு. செய்தாயா? செய்யவில்லை. 2ஆம் வசனத்தை கடைசியாக சொல்லுகிறது, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கிறது. They were not able to hold the inheritances of God. கர்த்தருடைய சுதந்திரத்தை கைகளிலே பிடிக்க முடியாமல் போய்விட்டது. சரியான இடத்துல நிற்கிறார்கள், சரியான பார்வையை பார்க்கிறார்கள், சரியாக கேட்கிறார்கள், கையில பிடிக்க முடியல, வழுக்குது, கையில பிடிக்க முடியல. சரியான இடத்துல தான் இருக்கிறாங்க, ஆனா இல்லன்னு தோணிட்டே இருக்குது. சரியான இடத்துல இருந்தாலும் தப்பா இருக்கும்னு தோணுது. சரியான காரியங்கள் செய்தாலும் இது கிறிஸ்துதானா இயேசுதானா என்கிற கேள்விகள் வருகிறது. கர்த்தர் வழிநடத்தினாலும் கர்த்தர் வழிநடத்துகிறாரா என்கிற கேள்விகள் வருகிறது. கர்த்தர் அற்புதங்கள் செய்தாலும் தேவன் தான் செய்தாரா என்கிற கேள்விகள் வருகிறது. நம்மளால் நம்ப முடியாத ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். Holding on to the inheritance is very very important. கர்த்தர் கொடுத்திருக்கிற சுதந்திரத்தை கரங்களிலே பிடிப்பது அவசியமா இருக்கிறது. அவற்றை பிடிக்க முடியவில்லை. என்ன நடந்தது? நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. வேதனையான வசனங்கள். நான் வேகமாக வாசிக்கிறேன். என்ன நடந்தது என்று மொத்தமா எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 12 குமாரர்கள், அதுக்கப்புறம் நடந்தது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி அதுல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நான் வேகமாக வாசிக்கிறேன். 10ஆம் வசனம். அக்காலத்தில் இருந்த சந்ததியார் எல்லாரும் தங்களுடைய பிதாக்களிடத்தில் சேர்ந்த பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியைகளையும் அறியாத வேறொரு சந்ததி எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து பாகால் என்கிற வேறொரு தெய்வத்தை சேவித்து தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்களுடைய தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி தங்கள் சுற்றிலும் இருக்கிற தேவர்களுக்கு ஜனங்களுடைய தேவர்களாகிய அந்நிய தேவர்களை பின்பற்றி போய்
அவர்களுக்கு பணிந்து கொண்டு கர்த்தருக்கு கோபம் ஊட்டினார்கள். அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைவரின் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் சொல்லியபடியும் கர்த்தர் அவர்களுக்கு ஆணையிட்டபடியும் அவர்கள் புறப்படு போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய கை தீமைக்கென்று அவர்களுக்கு விரோதமாய் இருந்தது. மிகவும் நெருக்கப்பட்டார்கள் என்று வேதனையாக எழுதப்பட்ட வாசனங்களாய் இருக்கிறது. கர்த்தர் கொடுத்ததை பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்கிற சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அழைப்பு என்கிற சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். அதை கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. God will only give the inheritance. It is your ability, your position to maintain the inheritance. கர்த்தர் கொடுக்கிறவர், பாதுகாத்து அதுல நிற்க வேண்டியது நம்முடைய கடமையா இருக்கிறது. நம்முடைய கடமையா இருக்கிறது. கர்த்தர் அவற்றை இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். அதற்கு பின்பதாக வந்துகிற சூழல் எல்லாம் ஒரே சூழல் தான். வரிசையாக ஒண்ணுதான் நடந்துட்டே இருந்துச்சு. என்ன நடந்துட்டு இருந்துச்சு? ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், அதுல பொல்லாப்பு செஞ்ச உடனே கர்த்தர் மாறி மாறி இப்படிதான் செஞ்சுட்டே இருப்பாங்க. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானின் கையில் ஒப்பு கொடுப்பார். திருப்பி பாப்பான்னு கதறுவாங்க, திருப்பி வருவாங்க, திருப்பி பொல்லாப்பானதை செய்வாங்க, திருப்பி 8 வருஷம் ஒப்பு கொடுப்பார், 10 வருஷம் ஒப்பு கொடுப்பார், 12 வருஷம் ஒப்பு கொடுப்பார், 2 வருஷம் ஒப்பு கொடுப்பார். அவருடைய சுதந்திரம் பாதுகாக்க முடியாமல், அதை கையில வைத்துக் கொள்ள முடியாமல், கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல முடியாமல், கர்த்தரால் தான் வந்தது, அதை கர்த்தர் எனக்கு செய்தார் என்று சொல்லக்கூட முடியாமல், சாட்சி சொல்ல முடியாமல், அதை பெற்றுக்கொள்ள முடியாமல், பாதுகாக்க முடியாமல், வேறு தேவைகளை சேவிக்கிறதுனால், கர்த்தருடைய சுதந்திரத்தை அசுசிப்படுத்துகிறதுனால் கர்த்தர் துரத்தி விடுவார். ஏன் சுதந்திரம்? ஓடிடு போ அப்படின்னு ஒப்பு கொடுப்பார். ஒரு தலைவன் தப்பு செய்வான், அந்த நாடையே அனுப்பி விடுவார். 40 வருடங்கள் இருந்திருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள். 40 வருடங்கள் ஒரு சிறையிருப்புல இருந்தா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வயசு 1 அப்படின்னா 40 வயசு ஆயிரும். 40 வயசு ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஒருத்தர் இப்படியாக சொன்னார், if you are a fool at 40 you are a fool forever. 40 வயதில் கோழையா இருந்தால் முழுவதும் கோழையாக இருப்பாய். 40 வருஷம் தொலைச்சிச்சுன்னா என்ன போச்சு? எல்லாம் போச்சு. everything is over. யோசித்து பாருங்கள். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழலிலே கர்த்தருடைய சுதந்திரம் தடைப்பட்டு நாம் மரித்த பின்புதான் வருகிறது என்றால் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய சுதந்திரத்தை கையிலே பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற சுதந்திரங்களை கையிலே பிடித்துக் கொள்ள வேண்டும். இன்னொரு வேதனையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 17ஆம் அதிகாரத்திலே வேதனையான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சுதந்திரத்தை நாமே அலட்சியம் பண்ணிவிட்டோம் என்று கர்த்தர் உரைக்கிறதாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா கதையும் அப்படிதான். நியாயாதிபதிகள் இருந்து கடைசி ராஜா வரைக்கும் இதை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. பொல்லாப்பு உடனே வெளியே தள்ளிடுறது, பொல்லாப்பு வெளியே தள்ளிடுறது, அப்படியே ரிப்பீட் ஆகி வந்துட்டே தான் இருக்கும் அந்த கதைகள் எல்லாம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பக்கம் எண் 895. எரேமியா 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விட்டாய். அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விட்டாய். நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு அடிமையாக்குவேன், என்றென்றைக்கும் எரியத்தக்க என் கோபத்தின் அக்கினியை மூட்டி விட்டீர்களே என்று வேதனையான ஒரு வாசையா இருக்கிறது. நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விட்டாய். எவ்வளவு வேதனையான வசனம். இந்த வசனம் இங்க எழுதிருக்குன்னு பாடாம உங்க முன்னாடி நின்று ஆண்டவர் சொல்ற மாதிரி இருந்து இமேஜின் பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. கர்த்தர் மட்டும் எனக்கு கிடையாது ஓடுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இட் இஸ் இனஃப், இட் இஸ் ஓவர் என்று சொல்லிட்டாங்கன்னா என்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன் தைரியமாக வாழுகிறேன் தெரியுமா? கர்த்தர் என்னை அங்கீகரிப்பார் என்கிற ஒரு மிகப்பெரிய மனதைரியம் இருக்கிறதுனால் தான் நான் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் ஏன் வாழுகிறேன் தெரியுமா? என்னுடைய வாக்குத்தத்தங்களை எல்லாம் கண்டிப்பாக நான் பார்ப்பேன் என்கிற மிகப்பெரிய மன தைரியம் இருக்கிறதுனால தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இமேஜின், கர்த்தர் மட்டும் முன்னாடி நின்னு விட்டுட்டோம் அவனை போ அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? சிறு வயதில் கண்ட ஒரு தரிசனத்தை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன். கூட்டமாக ஜனங்கள் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாருடைய தலை தான் தெரிஞ்சிட்டு இருக்குது. நானும் பின்னாடி ஒருவன் நான் நின்று கொண்டிருக்கிறேன். முன்பதாக ஒரு பெரிய கதவு இருக்கிறது, மிகப்பெரிய கதவு இருக்கிறது. அது திறந்து இருக்கிறது. சுத்தி எல்லாம் இருள். அந்த திறந்திருக்கிற வெளிச்சத்துல இருந்தா கொஞ்சம் வெளிச்சம் வருகிறது.
எல்லாரும் வெளிச்சத்தை நோக்கி வேகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். என்னால போக முடியல, முன்னாடி சரியான கூட்டம், என்னால போகவே முடியல. அந்த கதவு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே க்ளோஸ் ஆகி வந்து கொண்டே இருந்தது. ஐயோ க்ளோஸ் ஆகுதா எப்படி நான் பாக்குறேன், அப்படி போகணும்னு நினைக்கிறேன், போக முடியாது, ஏன்னா முன்னாடி கூட்டம். அதுக்கப்புறம் ஒரு சத்தம் கேட்டது, டொப்புன்னு சத்தம் கேட்டது, கதவு மூடின சத்தம் கேட்டது. அந்த டொப்புங்கிற சத்தம் கேட்கிறது எல்லாருக்கும் அதிர்வலைகளாய் பின்னாடி வரைக்கும் சென்றது. அங்கிருந்து தான் வெளிச்சம் வந்துச்சு. இப்ப மூடிட்டு வெளிச்சமே காணும், பயங்கர இருள், எல்லாம் முடிந்தது என்கிற ஒரு சமயமா இருந்தது. உடனே அந்த தரிசனம் நின்று போனது. என் இருதயத்தை விட்டு மாறாததாய் அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. Imagine something before you is closed. சுதந்திரம் இல்லை என்று மாத்திரம் கர்த்தர் என்னை பார்த்து சொல்லிவிட்டார். கர்த்தர் என்னை பார்த்து சொல்லிவிட்டால் எவ்வளவு வேதனையான காரியமா இருக்கும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் தொலைத்து விட மாட்டேன் என்று சொல்லுவோமா? கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக இந்த காலங்களில் வந்திருக்கிறார். கர்த்தர் சும்மா வரவில்லை, சும்மா நான் இந்த இடத்துல வந்து நிற்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு மிகுந்த ஆணித்தரமாய் தைரியமாய் உங்கள் முன்பதாக நின்று கொண்டிருக்கிறேன். God is going to give you an inheritance. கர்த்தர் சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். சுதந்திரத்தை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார். நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீதானே விட்டு விட்டாய் என்கிற வார்த்தை கேட்கவே கூடாது என்னுடைய செவி. கண்களை மூடி ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவே என்னுடைய சுதந்திரத்தை நான் பிடிக்க விரும்புகிறேன், எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே, உமக்காக நாங்கள் ஓடிட உயிரடைய வேண்டுமே. இந்த நாளிலே உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே, உயிர் தெழுந்த வல்லமை வேண்டுமே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது, சுதந்திரங்கள் கொடுக்கப்பட்டது, தேவனே பிரத்யேகமாக நியமித்த சொத்துக்கள் நியமிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் அவைகள் கொடுக்கப்பட்ட பாத்திரங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. இவை எல்லாம் பழைய ஏற்பாட்டின் கதையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் எல்கைகளிலே இவைகள் தான் எழுதப்பட்டதா இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தர் இவற்றை வேறு விதமாய் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன எழுதி வைத்திருக்கிறார்? எடுத்துக்கொள்ளுங்கள், எபிரேயர் 1ஆம் அதிகாரம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் புதிதாக ஒரு தன்மையை உருவாக்கி அவைகளை எடுத்து தன்னுடைய கரத்திலே எடுத்து சுதந்திரங்கள் நிலைப்பட்டதாய் நிலைவரப்படுத்தப்பட்டதாய் அவைகள் நிற்பதற்காக கர்த்தர் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்கினார். இட் இஸ் a real something that is inside God. தேவனாலே நியமிக்கப்பட்டு புதிதாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு தன்மையாய் இருக்கிறது. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. பக்கம் எண் 298. எபிரேயர் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் ஒன்றுமே கைகளிலே பிடிக்க முடியாத அந்த சுதந்திரத்தை கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். வாசிப்போமா எல்லாரும் சத்தமா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசியுங்கள். இந்த கடைசி நாட்களில்
குமாரன் மூலமாய் நமக்கு திருவலம் பற்றினார். என்னது? இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தன்மையை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இதுவரைக்கும் அது பழைய ஏற்பாட்டில் எழுதப்படவே இல்லை. பழைய ஏற்பாட்டிலே அந்த மனிதன் தான் அதை கையில வைக்க முடியும் என்று சொல்லப்படவே முடியவில்லை. ஆபிரகாம் கையில கொடுக்கப்பட்டது, அவைகளை பிம்பத்தாக தான் பார்த்தார். ஈசாக்கு என்று பெயருடைய மனிதன் கரத்திலே மாத்திரம் கொஞ்ச நாள் வைத்திருந்தார். யாக்கோபு என்கிறவன் கரத்திலே மாத்திரம் வைத்திருந்து அவற்றை கொடுக்கிறதுக்கு முற்பட்டவனாய் இருக்கிறான், கொடுக்க முடியவில்லை. யோசுவாவை கரத்திலே கொடுத்து எல்லா ஜனங்களையும் கையிலே பிடித்துக் கொண்டு கையிலே வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய சுதந்திரம் இது, கர்த்தருடைய சுதந்திரம் என்று என்பதாக அவன் முயற்சி செய்தான். ஆனால் முடியவில்லை. அவனுடைய காலம் முடிந்த உடனே பிறந்து வேறு விதமாய் செயல்பட ஆரம்பித்து விட்டது. கர்த்தருடைய சுதந்திரத்தை ஒருவனும் பிடிக்க முடியவில்லை. எந்த மனிதன் பெயர் கொண்ட எந்த மனிதனும் பிடிக்க முடியவில்லை. ஆபிரகாம் என்கிற மனிதன் பெயர் உள்ளவன் பிடிக்க முடியவில்லை. ஈசாக்கு என்று பெயர் உள்ளவன் கையிலே பிடித்து கரத்திலே வைத்து முழுவதுமாக சுதந்திரிக்க முடியவில்லை. ஆகவே கர்த்தர் புதிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை, ஒரு உறவை கர்த்தர் திறந்து விடுகிறார். புதிய ஒரு ரெவலேஷனாய், புதிய ஒரு காரியமாக கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 2ஆம் வசனம், குமாரனை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. எப்ப வெளிப்படுத்தினார்? கடைசி நாட்களில் வெளிப்படுத்தினார். எந்த காலங்களில் வெளிப்படுத்தினார்? நம்ம காலங்களில் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருமே பிடிக்க முடியாத ஒருத்தனை, ஒரு பெயர் கொண்ட ஒருத்தர், ஒரு பெயர் கொண்ட ஒரு திருவலம் படுத்தப்பட்ட ரிவீல்டான ரெவலேஷன் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட கடைசி நாட்களில் பிரத்யேகமாக நமக்கென்று நியமிக்கப்பட்டு வெளிப்படுத்தப்பட்ட ஒருவர், அவர் பெயர் குமாரன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, குமாரன். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா. நீங்கள் புரிய வேண்டிய முக்கியமான வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே சத்தமிட்டு சொல்லுங்கள், குமாரன், குமாரன். இன்னும் சத்தமா சொல்லுங்க, குமாரன். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரத்துல நீங்க புரிய போறீங்க. குமாரன் என்கிற பெயர் உள்ளவருக்கு கீழே ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தை பாருங்கள். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். For every inheritance he is a holder. அவர்தான் சர்வத்துக்கும், சர்வத்துக்கும், 1 2க்கு இல்ல, 5 6க்கு இல்ல, 10 11க்கு இல்ல, சர்வத்துக்கும் குமாரன், சர்வத்துக்கும் குமாரன் சுதந்திரவாளியாக மாற்றப்பட்டார். மாற்றப்பட்ட அந்த சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான ஆள் யார் என்று அடுத்த அதே வசனத்தை கீழே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். இவர் சாதாரண ஆள் கிடையாது. சாதாரண மனிதனாக 2000 வருஷத்துக்கு முன்பதாக பிறந்த ஒரு சாதாரண மனிதன் மாத்திரம் அல்ல. அவர் உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே ராஜாதி ராஜாவாய் எல்லா சர்வத்தையும் உண்டாக்கி சகலத்தையும் அதினத்தின் காலத்திலே உருவாக்கி சரியான பாதைகளை ஒவ்வொருத்தருக்கும் நியமித்து சரியாக அவைகளை கண்காணித்து அதை நிறைவேற்றி சுதந்திரமாக வைத்து கையிலே சரியாக ஆளுகை செய்கிற மகா பெரிய பிரபுவாய் இருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு கிறிஸ்து என்று நீங்கள் கொண்டாடுகிற தெய்வமாய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதன் அல்ல, சாதாரண ஒரு தெய்வம் அல்ல. சர்வத்தையும் உண்டாக்கியவர், சர்வத்தையும் உண்டாக்கியவர். நீங்கள் ஏதோ தானாக தப்பி பிறந்து பிறக்கவில்லை, சரியாக பிறந்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சாதாரண இடத்துல இருந்து கொண்டு பேசல. என்னுடைய பூட்டிமாவுடைய சொந்த ஊர் இந்த சுவிசேஷபுரம். அதனால இந்த ஊர்ல இருந்து சொல்லுகிறேன், கர்த்தர் சுதந்திரத்தை விடுகிறவர் அல்ல. ஹல்லேலூயா. விடுகிறவர் அல்ல, ஒருவரும் விட மாட்டார். உங்களுடைய கோத்திரமும் வம்சமும் சுதந்திரமும் அழிக்கப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. என் பூட்டிமான எவ்வளவு வருஷத்துக்கு முன்பதாக யோசித்து பாருங்க. மிகுந்த சந்தோஷமா இருந்தது கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது. என்னுடைய சுதந்திரத்தில் நின்று கொண்டு பேசுகிறேன், கர்த்தர் ஒருபோதும் சுதந்திரத்தை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை கைவிட மாட்டார். கர்த்தர் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடுத்தெரு தான் அவங்களுடைய தெரு என்று சொன்னார்கள். மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. என்னுடைய தாயார் அதை குறித்து அநேக காரியங்களை பேசிக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக குமாரனை நியமித்தார். குமாரனை நியமித்தார். குமாரனை நியமித்து என்ன செய்தார் தெரியுமா? அழகான சில காரியங்களை செய்தார். வேகமாக சில வசனங்களை வாசித்து புரிய போகிறோம். 4ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் அப்படி இருப்பதற்காக ஒரு விஷயத்தை செய்தார் அந்த குமாரனுக்கு. 4ஆம் வசனம், இவர் தேவதூதர்களை பார்க்கலும் விசேஷித்தவர், அதனால அவருக்கு விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார். விசேஷித்த நாமத்தை சுதந்திரித்துக் கொண்டார். 5ஆம் வசனத்தில் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜனிப்பித்தேன் என்று அவருடைய பிதாவாய் இருப்பேன், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன் என்றும் அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறதுனா,
சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல எடுத்தப்பட்டு இருக்குது. அப்படியே கையை வச்சுட்டு 2ஆம் சங்கீதம் வந்துட்டு திருப்பி இந்த இடத்த வந்து வாசிப்போம். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 2ஆம் சங்கீதத்துல இந்த வசனங்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். பக்கம் எண் 672. சங்கீதம் 2:7. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். 8ஆம் வசனத்தை வாசிங்க. குமாரன் ஆனவன என்ன நடக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஆகும்? 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமி எல்கைகளை உமக்கு சொந்தமாகவும் சொத்தாகவும் கொடுப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். என்ன இதுல புரிய வருகிறது? என்ன, ஒரே ஒரு உறவு, குமாரன் என்கிற ஒரு உறவிலே, குமாரன் என்கிற உறவிலே யாரெல்லாம் இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் சுதந்திரத்தை பெற்றுக்கொண்டு பாதுகாத்து நிற்க முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. நானா போய் எடுத்தனா அதெல்லாம் வைக்கவே முடியாது. நானா போய் அதுல போய் நின்னா வாங்க முடியாது. போகிறதுக்கு ஒரே வாசல், ஒரே வழி, ஒரே சத்தியம், ஒரே ஜீவன், கிறிஸ்து என்கிற வாசல் வழியாய் குமாரன் என்கிற எல்கைக்குள்ளாக என்னை இணைத்துக் கொள்ளும் பொழுது, இல்லாட்டி குமாரன் என்கிற பண்புக்குள்ளாக, அதற்குள்ளாக சுதந்திரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சுதந்திரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நிறைய சுதந்திரம் சொல்றேன். இப்ப எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எதுக்குப்பா இதை பற்றி பேசிட்டு இருக்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் உங்களுக்கு சரியாக சொல்லுகிறேன். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்துல ஒரு கை வச்சுக்கோங்க. அடுத்து உங்களை இணைத்து ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் பேசும்படியாக கர்த்தரால் அழைக்கப்பட்டு இங்கு வந்திருக்கிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து யாவரும் சேர்ந்து சத்தமாய் நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காக நித்திய சுதந்திரங்களை கொடுக்க போகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 15, 16, 17 3 வசனத்தை வாசிக்க போற, சத்தமா வாசிக்க போற. எல்லாரும் வாசிப்போமா? அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணுகிற குமாரன் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் ஒரு ஸ்பெஷலா ஒரு பவர் இறங்கி இருக்குது. ஸ்பெஷலா ஒரு ஆவி இறங்கி இருக்குது. மத்தவங்க எல்லாம் சாதாரணமா இருந்துட்டு இருப்பாங்க. ஒருத்தருக்கு மட்டும், சிலருக்கு மட்டும், சாதாரணமாய் மண்களாக இருந்து கொண்டிருக்கிற சிலருக்கு மட்டும் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆவி என்றால் புத்திர சுவிகாரமாய் குமாரன் என்று சொல்லப்படுகிற தேவனை அப்பான்னு கூப்பிடுகிற ஒரு விசேஷித்த ஒரு ஆவியின் பண்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 1ல என்ன வாசம்? குமாரனுக்குள் எல்லா சுதந்திரங்களும் நியமிக்கப்பட்டிருக்கு. அதான வாசம் எபிரேயர் 1ல வாசம். இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. 16ஆம் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் நம்முடைய ஆவியினுடனே சாட்சி கொடுத்தார். தேவனுடைய ஆவியின் ஒன்று இருக்குது, நம்முடைய ஆவியின் ஒன்று இருக்குது. சரி, போகட்டும். தேவனுடைய ஆவி என்று தேவனுடைய பிள்ளைகள் சாட்சி கொடுத்தார். ஆன உடனே குமாரன்ல இணைக்கப்பட்ட உடனே என்ன நடக்கும்? அடுத்த வசனம் சத்தமாய் வாசிப்போமா? நாம் பிள்ளைகளானால் கூமுட்டையாமே, அப்படி இருக்கு. பிள்ளைகளானால் லூசாமே, இல்ல, பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவனுடைய, வாசிங்கள சத்தமாய் வாசிங்க, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமும் ஆமே. கிறிஸ்துவுடனே நாம் மகிமைப்படும்படி அவருடைய கூட பாடுபட்டால், அதாவது இயேசுவோடு இணைக்கப்பட்டால், இயேசுடைய சிலுவையோடு இணைக்கப்பட்டால், மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டால், ரோமர் 6, மரணத்தின் சாயலோடு இணைக்கப்பட்டால் உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டிருப்போம். அப்பா பிதாவே சொல்லப்படுகிற குமாரனுடைய இயேசுவோடு இணைக்கப்பட்டால், குமாரனுடைய பண்புக்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரங்கள் ஒன்று இருக்கிறது. குமாரனுக்குள்ளாக சகல சுதந்திரங்களும் நியமிக்கப்பட்டு ஆமென்றும் ஆமென் என்றும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் மட்டும் இங்கிருந்து கிளம்பி போய் குமாரன் இயேசு எனக்கு அவருடைய குமாரன் அப்பா பிதாவேன்னு சொல்லுகிற ஆவியில இணைக்கப்பட்டால் அடுத்த நிமிடமே என்ன வருகிறது? 17ஆம் வசனம். பிள்ளைகளானால் சுதந்திரராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரால் எனக்கு கிறிஸ்துவுக்குள் எல்லா சுதந்திரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத சொல்ற ஆள் யாருன்னா சகல சுதந்திரமும் உள்ளவரா. உலகங்கள் எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டதுதான். அவரோட இணைக்கப்பட்ட இப்ப ஏன் சுதந்திரம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா.
அன்னைக்கு பழைய ஏற்பாட்டுல சொன்னாங்க, கையில வாங்கணும், கொண்டாத்துல விட்டுட்டாங்க, அதை வாங்குறதுக்கு முடியல. இது கீழே விழ வாய்ப்பே கிடையாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இது கீழே தொலைந்து போக வாய்ப்பே கிடையாது. இது தொலைந்து போக வாய்ப்பே கிடையாது. கிறிஸ்தவ ஜனமே, உங்களை பார்த்து வேகமாக ஆழமாக உங்களுடைய கண்களை நோக்கி, வார்த்தையை உங்களுடைய சின்னங்களை நோக்கி நேராக பேசுகிறேன். கர்த்தருடைய சுதந்திரம் விழுந்து போக வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் சகலமும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி நல்ல இயேசுவுக்கு உரத்த சத்தமாய் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருக்குள் சுதந்திரராய் இருக்கிறோம். சரி, ஒரு இடத்துல தானே இப்படி இருக்கு, இன்னொரு இடத்துல எதுவும் இருக்கான்னு காட்டுங்க பாப்போம் அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அதனால இன்னொரு இடத்துல காட்டுறேன். அப்படியே வரிசையாக இருக்கும். குமாரன் சுதந்திரம், குமாரன் தேவனுடைய பிள்ளை சுதந்திரம். எல்லாரும் சொல்லுங்க, குமாரன் தேவனுடைய பிள்ளை சுதந்திரம். அதான் இந்த இதுல வரிசையா இருக்குது. இன்னொரு இடத்துல பாருங்க, ரொம்ப அழகாக இருந்தது. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். காலம் நிறைவேறின போது இயேசுவானவர் ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமான தம்முடைய யார் அனுப்பினாரு? குமாரன் அனுப்பினார். சோ ஃபர்ஸ்ட் குமாரன் வந்துட்டாரு. சோ எபிரேயர் 1:2 படி நம்ம குமாரன் அனுப்பப்பட்டார். குமாரன் அனுப்பப்பட்டாச்சு. 6ஆம் வசனத்தை வாசிங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறதக்க தேவன் நமக்கு குமாரனுடைய ஆவியை இருதயத்துல கொடுத்துட்டார். சோ நம்ம ரோமர் 8 வாசப்படி குமாரனுடைய ஆவி கொடுத்துட்டார். அடுத்து நம்ம என்ன சொல்லணும்? நம்ம குமாரனுடைய ஆவி பட்ட நம்ம யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அடுத்த வசனத்தை பாருங்க, அது இருக்குதான் பாருங்க. ஆகையால் நீ அடிமையாய் இராமல் புத்திரனாய் இருக்கிறாள், தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிறாள். நீ புத்திரனாய் இருந்தால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ரோமர் 8 என்ன வாசம்? அப்பா பிதாவே, தேவனுடைய பிள்ளை, சுதந்திரம். இதுல என்ன இருக்குது பாருங்க. 6ஆம் வசனத்துல அப்பா பிதாவின் கூப்பிடுகிற ஆவி, உடனே என்ன கிடைக்குது? புத்திரன்கிற ஒரு பொசிஷன் கிடைக்கிறது, ஒரு இடம் கிடைக்கிறது. அந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா, கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இது எப்பொழுது நியமிக்கப்பட்டு உங்களுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல்ல இருந்தே சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல இருந்தே சில வசனங்கள் வாசிக்கிறேன். 3ஆம் வசனத்தை பாருங்க. நம்முடைய பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள், வாசிங்களா, கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய கொஞ்ச ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் அப்படின்னு இருக்கா? எப்படி இருக்குது? சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார் இருக்கா? வேற வார்த்தை இருக்குதா? ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்குள்? கிறிஸ்துவுக்குள் எல்லா சுதந்திரங்களும் நியமிக்கப்பட்டதா இருக்கிறது. 4ஆம் வசனத்தை பாருங்க. நமக்கு முன்பதாக நம்ம அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமுள்ளவர்களுமாய் இருப்பதற்கு எப்படியான்னு பாருங்களேன். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சும்மா ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாகவோ 40 வருடத்துக்கு முன்பதாகவோ தவறாக பிறந்தவர்கள் நீங்கள் அல்ல. கர்த்தர் உங்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே உங்களை கிறிஸ்துவுக்குள் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பயங்கரமான வார்த்தை பாருங்க. நான் 2025 இருக்கிறேன். இயேசுவானவர் 2000 வருஷத்துக்கு முன்பதாக இருக்கிறார். அதற்கு முன்பதாக ஆதியாகமம் 1:1 முன்பதாக இருக்கிற நிலைப்பாடுதான் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாக. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 2025 இருக்கிற நான் உன்னை கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்துக்கு முன்பதாக தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்க இனிமே போடுறது பேரு திட்டமா, ஆண்டவர் போடுறதுக்கு பேரு திட்டமா? ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன செய்ய தெரியல, அடுத்த வருஷம் என்ன செய்ய தெரியல, அதுக்கு அடுத்த வருஷம் என்ன செய்ய தெரியல. உங்க திட்டம் இல்லங்க. உலகம் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே சுதந்திரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றது பொய் நம்பினீங்கன்னா இன்னொரு வசனத்தை காமிக்கிறதுல கையை வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். முக்கியமான வசனத்தை விட்டுட்டு நான் திருப்பி போகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் என்று அதுல எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம். ஆண்டவர் ராஜ்யங்களை கொடுக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் செம்மறியாடு வெள்ளாடாக பிரித்து கொடுக்கிறார். அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25:34 வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 25:34. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை வாசிங்க. உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யமாகிய சுதந்திரத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்ப இருந்து உருவாக்கப்பட்டிருக்குது? நேத்துக்கு முந்த நாளா? நீங்க நல்லா செஞ்சதுக்கு அப்புறமா? நல்லா செய்வீங்கன்னு அப்புறம் ஆண்டவர் மாத்திக்கிட்டே இருந்தாரா? இல்ல.
கடைசியில கொடுக்க போகிற சுதந்திரமும் எப்பொழுது எழுதப்பட்டிருக்குன்னா, ஆதியாக 1:1 முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிகளாக நாம் அவற்றை பெற்றுக் கொள்கிறோம். அதே தான் பேதுரு சொல்லுவார். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் 1 வாருங்கள். கர்த்தர் எப்படியாக நியமித்திருக்கிறார் இந்த சுதந்திரம் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எபேசியர் 1 12 வசனம். எபேசியர் 1:12 வாசிப்போமா சத்தமாய்? பக்கம் எண் 264. வேத வசனத்தை சத்தமாய் வாசிப்பது தவறே கிடையாது. அதை சத்தமா எத்தனை தடவைனாலும் வாசிக்கலாம். சந்தோஷமா வாசிங்க. எபேசியர் 1:12-13 வசனம் வாசிப்போமா? தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஹல்லேலூயா. 13 வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் முத்திரை போடப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. He is a down payment of your inheritance. அப்ப என்ன அர்த்தம்னா, ஒரு லேண்ட் வாங்குறதுக்கு முன்பதாக பத்திரம் போடுறது, அது பத்திரம் போடுறதுக்கு முன்பதாக இருக்கிற ஒரு அம்சம். அதாவது பத்திரம் வந்துட்டுனா, இல்லாட்டி பத்திரம் போடுற ஒரு ப்ரொசீஜர் வந்துட்டுனா எனக்கு தெரியும் அந்த லேண்டை எவனும் அசைக்க முடியாது, ஏன் குள்ளதுன்னு. பத்திரம் மட்டும் ஏன்ட வந்துச்சுன்னா அது ஏன் குள்ளதுன்னு அர்த்தம். இல்லாட்டி முன்பணம் மட்டும் வந்துட்டுனா ஏன் குள்ளதுன்னு அர்த்தம். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறாங்க, அச்சாரமாய் முன்பணமாக டவுன் பேமெண்டாக ஆவியானவரை கொடுத்திருக்கிறேன். சுதந்திரத்தின் அடையாளமாக முத்திரையாக அப்பா தேவன் கூப்பிடுகிற சக்தியை கொடுத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுதந்திரம் கையை விட்டு மீறாம வந்தே ஆகும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதை நாம் செய்ய வேண்டும் என்று 1 பேதுருவிலே அழகான ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 அதிகாரத்திலே மிகவும் அழகாக இவற்றை நாம் சரியாக பிடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1 பேதுரு 1 வசனம். 1 பேதுரு 1:4 வாசிப்போமா? அவர் இயேசு கிறிஸ்து மரித்தொழிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜென்பித்தார். மறுபடியும் ஜென்பிக்கிறது என்னது அப்படின்னா, வாடாததும் அழியாததும் மாசற்றதுமான சுதந்திரத்தை பிடிக்கிறதுக்கு. 5 வசனம். இது ஒரு எல்கையை குறித்ததாய் வசனமாய் இருக்கிறது. 5 வசனம். கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாய் இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிற உங்களுடைய அந்த சுதந்திரம் எங்க இருக்குது அப்படின்னா, பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமாகதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சூழ்நிலைகளாலே துக்கப்படுகிறீர்கள். 7 வசனம் வாசிப்போமா சத்தமாய்? இப்ப என்ன செய்யணும்னு போடப்பட்டிருக்கிறது. இதைதான் நம்ம செய்ய போகிறோம் இப்பொழுது. வாசிங்களேன். அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஹல்லேலூயா. கையை வைத்துட்டு சொல்லுங்க, ஏன்ட்ட இருக்கிறது. சொல்லுங்க, ஏன்ட்ட இருக்கிறது வேஸ்டான விசுவாசம் இல்ல. சொல்லுங்க, வேஸ்டான விசுவாசம் இல்ல. என்ன விசுவாசம் தெரியுமா? அதிக விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம். கைகளை வைத்து சொல்லுங்க, அதிக விலையேற பெற்றதா இருக்கிற விசுவாசம். அப்படின்னா என்ன 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 விசுவாசம் கையில வச்சிருக்கிறீங்க? என்ன? அதான் அதிக விலையேறமான என்ன விசுவாசம் வச்சிருக்கிறீங்க? நாளைக்கு விளங்காம போவேன் அந்த விசுவாசமா? நாளைக்கு உருப்படாம போவேன் அந்த விசுவாசமா? நாளைக்கு என்ன நடக்குனே தெரியாது, என் பிள்ளைக்கெல்லாம் ஏதாவது நன்மை நடக்குமா, என் பிள்ளை கல்யாணமே ஆக மாட்டேங்க, எப்பதான் ஆய் தொலைந்தல ஆண்டவர் இருக்கிற பாரு, டெய்லி சாமியை பார்க்க வர நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்க விசுவாசம் எப்படி விசுவாசமா இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குன்னு தெரியுமா? என் சுதந்திரம் அழிய வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உடைய வாய்ப்பே கிடையாது. ஏன் தெரியுமா? அப்பா பிதாவே கூப்பிடுகிற ஆவி அச்சாரமாய் கரங்களிலே என்னுடைய ஆவியிலே கர்த்தர் சாட்சியாக என்னுடைய ஆவியுடனே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணுக்கு முன்பதாக ஒண்ணுமே இல்லாம போற மாதிரி இருக்கலாம், ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம், கருப்பு கலர்ல ரோடு இருக்கலாம். ஒண்ணு மட்டும் செய்யணும். என்ன தெரியுமா செய்யணும்? கண்ணை மூடி உள்ளே அச்சாரமாய் ஆவியானவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஆவியை கொடுத்திருக்கிறார். The moment you open your mouth and say Father, அப்பான்னு மட்டும்
கூப்பிடுகிற சக்தி உருவாச்சுனா, எல்லாரும் என்ன அப்பான்னு கூட முடியாது. என் பிள்ளை மட்டும் தான் என்ன அப்பான்னு கூட முடியும். உங்க பிள்ளை மட்டும் தான் உங்களை அப்பான்னு கூட முடியும். வேற ஏதாவது அப்பா கூட்டா பிரச்சனையாயிரும். உங்க பிள்ளை உங்களை தான் அப்பான்னு கூப்பிடும். இப்ப நான் கூப்பிடுறேன், அது மட்டும் புரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அது மட்டும் புரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், சுதந்திரம் என்னை விட்டு போகாதுங்கிற விசுவாசம் தைரியமாய் வெளிப்படும். இப்ப நான் பேசுகிறது எதுக்கு தெரியுமா? சுதந்திரம் வாக்குத்தத்தமாக கொடுக்கப்படுகிறதுன்னு பேசுறதுக்கு வரல. சுதந்திரத்தின் காலம் வந்திருக்கிறது, நடக்க போகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துமா. You are going to see your inheritance. You are going to see your inheritance. உங்களுடைய சுதந்திரத்தை காண போகிறீர்கள். ஏன் தெரியுமா? காலம் வந்திருக்கிறது, நேரம் வந்திருக்கிறது, கர்த்தருடைய நாட்கள், நியமிக்கப்பட்ட நாட்கள் வந்திருக்கிறது, கர்த்தருடைய பரிசுத்தமான புயங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய கிரீடங்களை கொடுக்கிறதுக்கான காலம் வந்திருக்கிறது. கர்த்தர் தைரியமாய் இந்த காலங்களிலே உங்களை பிரகாசிக்கும்படியாக, கர்த்தரை எழுப்பும்படியாக உங்களுடைய நாட்களை நியமித்து உங்கள் முன்பதாக வந்து ஆவியானவருடைய அசைவாடுதலினாலே, வல்லமையினாலே, மகிமையினாலே மூடி, அதிகாரத்தினாலே, வல்லமையினாலே உங்களை நிரப்பி சுதந்திரத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்யும்படியாக நம்மத்திலே எழுந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ தோற்று போனவன், நீ ஒன்றில்லாதவன், நீ ஒன்றில்லாமல் போவாய், உன்னுடைய காரியங்கள் அழிந்து போகும் என்று எழுதப்பட்டிருக்கிறதுக்காக வரவில்லை. காதிலே செவிகளிலே வேறமான வார்த்தைகள் வந்து கொண்டிருந்தது. சத்ரு உங்களை பார்த்து பேசுற எல்லாம் வேஸ்ட், நீ தொலைச்சிட்ட, நம்பி நம்பி என்ன பண்ண, நம்பி நம்பி என்ன பண்ண, ஜோமனி ஜோமனி என்ன பண்ண, ஏன் போய் எனக்கு தெரியும். கர்த்தருடைய சுதந்திரம் அழிக்கப்பட வாடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வாடவே வாடாது. நித்தியமான சுதந்திரம் அது வந்தே ஆகும். ஏன் தெரியுமா? விசுவாசம் உள்ள இருக்கிறது. ஆவியானவர் அப்பான்னு கூப்பிட வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லி தர போறேன். என்ன சீக்ரெட் அப்படின்னா, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க, கண்ணை மூடி. அப்பா, ஹல்லேலூயா. ரொம்ப பெரிய ஜெபமா அது? ரொம்ப பெரிய ஜெபமா? சின்ன ஜெபம், சின்ன ஜெபம். எல்லாரும் தாய்மார்களும் நீங்க தகப்பன்மார் இருந்திருக்கீங்க. உங்க பிள்ளை அங்க எங்க நின்னுட்டு ஒரு அப்பான்னு கூப்பிட்டா நீங்க இருந்து சாப்பிட்டுட்டா இருப்பீங்க. சிக்கனா இருந்தாலும் சரி, மட்டனா இருந்தாலும் சரி, பிளேட் பறந்து அங்க போயிரும். ஏன்னா பிள்ளை கூடுது, பிள்ளை கூடுது. The moment you know that you are a son, the moment you know that you are a son, தேவனுடைய பிள்ளைன்னு மட்டும் புரிஞ்சிட்டுனா அவர் விட மாட்டார்னு தானாவே புரிஞ்சிடும். ஹல்லேலூயா. இந்த இது வாக்கும்போது அவ்வளவு ஆச்சரியமா இருந்துச்சு. எங்கெல்லாம் அப்பா பிதாவேன்னு இருக்கோ, அந்த வசனம் போனதுக்கு அப்புறம் அடுத்த வசனம் அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளைக்கு அப்புறம் உடனே சுதந்திரம் மாமே, சுதந்திரம் மாமே, சுதந்திரம் மாமேன்னு வந்திருக்குது. அப்படின்னா கர்த்தருடைய சுதந்திரமும் பிள்ளையும் அப்பான்னு கூப்பிடுகிறதும் இணைக்கப்பட்டகிறதா இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுல சுதந்திரத்தை வாங்கிட்டு நேரா அதுல போய் நின்னாலும் கையில வைக்க முடியல. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்பான்னு சொன்ன உடனே அந்த சுதந்திரம் என்னோடு இருந்து எனக்கு கொடுக்கப்பட்டு மாறாததாய், வாடாததாய், அழிக்கப்பட முடியாததாய், பிசாசு தொட முடியாததாய், கையிலே வைத்து கொஞ்ச நாள் கழித்து இழக்கிறதா இல்லாமல் நிலை உள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொத்து கொடுக்கிறார். சொத்து அழிக்கப்பட முடியாது, நிலையா இருக்கும். அது 2 தலைமுறைக்கு நிக்காது, 3 தலைமுறைக்கு நிக்காது, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்து சரியாக வழி நடத்துகிற உண்மையுள்ள தேவனாய் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திரம், கர்த்தருடைய சுதந்திரம். எப்படி கர்த்தருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வது? ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் வேகமாக சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். இது ஒரு ரகசியமாகவே நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். நான் இனிமேல் சொல்ல போகிற வாக்கியங்கள் எல்லாம் நீங்களும் ஆவியானவரும் சேர்ந்து கற்றுக்கொள்ள வர வேண்டிய வார்த்தைகள், என்னுடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தைகள் அல்ல. அவைகள் நான் கற்றுக் கொடுக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டதும் அல்ல. நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. நான் உங்களுக்கு அவைகளை பேசவும் எனக்கு அதிகாரம் கிடையாது. அதனுடைய எல்கைகள் முழுமையாக இப்பொழுது பேசுகிற காலமும் அவைகள் இல்லை. ஆகவே இதனுடைய மேலோட்டமான சில வார்த்தைகளை மாத்திரம் நான் பேசுகிறேன். நீங்கள் ஆவியானவரோடு நீங்கள் இணைந்திருந்து இதனுடைய காரியங்களையும் ஆழங்களையும் நீங்கள் புரிந்து கொண்டு இன்னும் அதிகமாக உங்களுடைய சுதந்திரத்தை அசைக்க முடியாததாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். How to hold on to an inheritance? By calling your God as your father, by entering into a relationship called I am the son of Jesus Christ. கிறிஸ்துவினுடைய குமாரன், அவருடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிற அந்த உறவிலே சகலமும் நியமிக்கப்பட்டு எல்கைகளாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த எல்கைகளுக்குள்ளாக போகும் பொழுது ஒரு தன்மை இருக்கிறது. நாம் எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்தோம். மீண்டும் அந்த இடத்துக்கு செல்லுங்கள். அதுல இன்னொரு ரகசியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றினுடைய மேலோட்டத்தை மாத்திரம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். ஆண்டவர் கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவலம் பற்றினார். என்ன திருவலம் பற்றினார்? இவரை சர்வத்துக்கும்
சுதந்திரமாக நியமித்தேன், இவரை கொண்டுதான் சகலத்தையும் உண்டாக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது சொன்னவர் அவற்றை எப்படி கையாண்டார் என்று, எப்படி கரத்திலே எடுத்தார் என்று அடுத்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், அதாவது பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தார். எப்படி இந்த சுதந்திரத்தை எடுத்து என் கையில கொடுக்க முடியும்? சும்மா அப்பான்னு சொல்லுகிற அந்த ஆள், அந்த நபர், அந்த தெய்வம் எப்படிப்பட்டவர்? சும்மா சாதாரணமாக கொஞ்சம் இடத்துல உள்ளவரா? அவர் இருக்கிற இடம் எப்படிப்பட்டது என்று அதனுடைய வரிசை பிரகாரமாக, அது கிரமமாக ஆண்டவர் அதில் எழுதி வைத்திருக்கிறார். எப்படி அந்த சுதந்திரத்தை எடுத்தேன் என்று எழுதி வைத்திருக்கிறார். எப்படி எடுத்தார் என்றால் 3ஆம் வசனத்திலே கடைசி பங்கில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்தார். இதை நான் வெளிப்படுத்துகிறேன் 8ஆம் வசனத்திலே இப்படியாக விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குமாரனை நோக்கி தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. இதுதான் ரகசியம். ஒரு பெரிய சுதந்திரம் இருக்கிறது. இந்த சுதந்திரத்தின் எல்கைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு எப்படி கிடைக்கும்? குமாரன் தான் இது இருக்குது. சோ குமாரன் என்கிற ஒரு பண்பு இருக்கும் பொழுது அது எனக்கு கிடைக்கும். நான் குமாரனா இருக்கிறேன், தேவனுடைய குமாரனா இருக்கிறேன். அதனால நான் இந்த சுதந்திரத்துக்கு வெளியே இருந்து பார்க்கிறவனா இல்ல, சுதந்திரத்துக்கு உள்ள இருந்து அவருடைய அப்பான்னு சொல்லுகிற ஒரு பங்கிலே, அவர் என் பிதாவா இருக்கிறான், நான் என் குமாரன், அவருடைய குமாரனா இருக்கிறேன் என்கிற ஒரு பங்கிலே வந்து நிற்கும் பொழுது இதனுடைய எல்கைகள், இதனுடைய காரியங்கள் என்னுடையதாய் மாற்றப்படுகிறது, என்னுடைய காரியமாய் மாற்றப்படுகிறது. இப்பொழுது உள்ளே நின்று கொண்டிருக்கிற நான் எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான ஒரு பண்பை கர்த்தர் பிரித்து அதிலே காண்பிக்கிறார். 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். குமாரனை நோக்கி தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. There is a throne inside every inheritance. There is a throne inside every inheritance. ஒவ்வொரு சுதந்திரத்திலும் நடுவிலே சிங்காசனம் இருக்கிறது. சிங்காசனத்தை குறித்ததான ஆழமான தன்மைகள் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். அவைகள் இந்த காலத்தில் வெளிப்படுத்தப்படுவதற்காக நியமிக்கப்படவில்லை. இன்னும் சில காலங்கள் கழித்து அவைகளை பேசுகிற தேவனுடைய ஊழியக்காரர்களும் கர்த்தருடைய பண்டிதர்களும் அவைகள் எழுப்பப்பட்டு அவர்கள் இதை குறித்து அநேகமாய் பேசுவார்கள். இன்னும் தேவனுடைய சிங்காசனத்தினுடைய மகிமையான காரியங்கள் வெளிப்படுத்தப்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் முன்னோட்டமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சுதந்திரத்தின் நடுவில் இருப்பது சிங்காசனங்கள். தேவனுடைய பிள்ளை குமாரன் என்று நான் சொல்லும் பொழுது நான் இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. It is called as a throne. It is a throne that is handed over that is handled by the power that is given by Almighty to Jesus Christ. அந்த சிங்காசனத்தில் உட்கார்வதற்கான சக்தியை இயேசுவுக்கு கொடுத்த, அந்த குமாரனுக்கு கொடுத்த அந்த பண்போடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சுதந்திரத்தின் நடுவிலும் சிங்காசனம் இருக்கிறது. ஏன் பழைய ஏற்பாட்டிலே ஒவ்வொருத்தரும் அதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏனென்றால் சிங்காசனத்தை தொலைத்தார்கள். சிங்காசனத்திலே வேறொருவன் உட்கார்வதற்கான இடமாய் அந்த இடம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Every life has a throne. ஒரு மனிதன் ஒருத்தன் பிறந்தால் அவனுக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்படும். உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது, உங்கள் மனைவிக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது, உடைய எல்கைகளுக்கு சிங்காசனம் இருக்கிறது. அதாவது என்ன அர்த்தம் என்றால், உங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சேர், ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன நடக்கும்னா, உங்களுடைய குடும்பத்தின் நடுவிலும் உங்களுக்கு நடுவிலும் உங்களுக்கான முழுமையான ஆளுகை உள்ள இடத்திலும் நீங்கள் அமர்ந்தால் அதை தொலைத்து போவீர்கள். அந்த இடத்துல சத்துரு அமர்ந்தால் தொலைத்து போவீர்கள். ஒருவர் மாத்திரம் அமர்ந்திருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக வலது பார்சத்தில் வீட்டரசாட்சி செய்கிற தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல உட்கார வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் சுதந்திரங்களை கொடுத்தும் நீங்கள் தொலைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்பொழுது உங்களுடைய சிங்காசனம் இன்னொரு ஒரு களத்தில் இருக்கும் பொழுது, உடைய சிங்காசனம் மாம்சத்தில் இருக்கும் பொழுது, உடைய சிங்காசனம் பிசாசின் கரத்தில் இருக்கும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையின் சிம்மாசனம் இன்னொரு ஒரு மனிதனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது, இன்னைக்கு அதையும் நீங்கள் சேர்த்து உடைய எண்ணங்களிலே நீங்கள் கொண்டு வர வேண்டும். என்ன கொண்டு வர வேண்டும்? என்னுடைய சிங்காசனம், என் வாழ்க்கையின் சிங்காசனம், என்னுடைய திருச்சபையின் சிங்காசனம், என்னுடைய குடும்பத்தின் சிங்காசனம், என்னுடைய பிள்ளைகளின் சிங்காசனம் சதா காலமும் கிறிஸ்துவினுடையது.
ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, என்னுடைய சிங்காசனம், என்னுடைய பிள்ளைகளின் சிங்காசனம் சதா காலமும் இயேசு கிறிஸ்துவினுடையது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நடுசுல குமாரன் உட்கார்ந்து இருக்கிற அந்த பகுதியில அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அந்த ஆவியை பெற்று அந்த சிங்காசனத்தோடு என்னை இணைத்து கொண்டு அந்த சிங்காசனத்துல இயேசு அமர்வதற்கு நான் அனுமதியை கொடுத்து அவரை அமர வைத்து என்னுடைய சிங்காசனத்துல அவருடைய ஆளுகையும் சிம்மாசனமும் ராஜ்யமும் உருவாக்கப்படும் பொழுது அடுத்த நிமிடத்திலே உடைய எல்கைகள் கர்த்தருடைய எல்கைகளாய் மாற்றப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண் மணியை தொடுகிறான். ஹல்லேலூயா. ஏன்னா ரெண்டும் ஒன்றித்து இருக்கிறது. என்கிட்ட விளையாடாத, நீ என்கிட்ட விளையாண்டனா ஆண்டவர்கிட்ட விளையாடுறன்னு அர்த்தம். என்கிட்ட எதிரா ஒரு வார்த்தை பேசாத. ஏன் தெரியுமா? நீ என்கிட்ட பேசினா ஆண்டவருக்கு எதிரா பேசுற மாதிரி அர்த்தம். என்னன்னா நானும் என்னுடைய சுதந்திரமும் நானும் என்னுடைய வாழ்க்கையும் நானும் என்னுடைய எதிர்காலமும் கர்த்தரோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய காரியமா இருந்தது போல அல்ல, தொலைத்து தொலைத்து வாங்குற அனுபவம் உள்ளது போல அல்ல. கர்த்தர் இந்த காலங்களில் எதற்கு இதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால், தொலையாத நித்தியமான ஆளுகையுள்ள முக்கியமான சுதந்திரங்கள் கையில கொடுக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அதை பார்க்க போறது இல்ல, நீங்க அதை அனுபவிக்க போறீங்க. ஹல்லேலூயா. வெளியே இருந்து அதை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறது இல்ல. உங்களை வச்சு கர்த்தர் ராஜ்யங்களை எழுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு மகா பெரிய சேனையை எழுப்ப போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு கர்த்தருடைய கடைசி கால அக்கினியை பூமியில கொண்டு வர போகிறார். கர்த்தர் உங்களை கொண்டு இரண்டாம் வருகையின் மிகப்பெரிய ராஜ்யத்தின் வல்லமைகளை பூமியில பிரகடனம் பண்ணும்படியாக கர்த்தர் உங்களை நியமித்து வல்லமையினாலே நிரப்பி ஜீவனை ஊதி உயிர்ப்பித்து உயிர்த்தெழுந்த வல்லமையிலும் மகிமையிலும் சாயலிலும் உங்களை வைத்து கர்த்தர் மகா பெரிய ராஜ்யத்தின் காரியத்தை உங்கள் மூலமாக செய்து கொள்ள ஆண்டவர் போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதனுடைய கண்களுக்கு நீங்கள் வெற்றிடமாய் இருக்கலாம், மனிதனுடைய கண்களுக்கு ஒன்றுமில்லாமல் போய் இருக்கலாம், உங்களுடைய படிப்பு ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், உங்களுடைய யோசனைகள் ஒன்றில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களுடைய தலையிலே சுதந்திரத்தை பார்க்கிறார், சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். உங்களை இன்றைக்கு அழைக்கிறார். நீ ஒன்றுமில்லாதவன் இல்ல, நீ சாதாரணமாய் தொலைந்து போகிறதுக்காக நியமிக்கப்பட்டவன் அல்ல, தோக்கிறதுக்காக நியமிக்கப்பட்டவன் அல்ல, ராஜ்யத்தை பிரசவம் பண்ணும்படியாக நியமிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசம், அந்த விசுவாசம் இருக்குது? ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தின் பிரஜைகள், தேவனுடைய மகிமையின் சாயல்கள், உயிர்த்தெழுந்த மகிமையை சுமக்கின்ற பாத்திரங்கள். You are not just a normal human being, you are a person who carry the glory of God. சும்மா சாதாரணமாய் அழகிற ஒரு மனிதன் அல்ல, நீங்கள் தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் மகிமையும் சுமக்கிறவர்கள். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்க போகிறார்கள். உங்களை பார்க்கிறவர்கள் இயேசு ராஜாதி ராஜாவாய் வீட்டரசாட்சி செய்கிறதை பார்க்க போகிறார்கள். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற சுதந்திரம் அவங்கள தொட போகிறது. கர்த்தர் உங்ககிட்ட இருந்து ஜீவன் நதிகள் எழும்பி பொங்கி வரும்படியாக கர்த்தர் செய்ய போகிறார். நதியில நதிகள் வரப்போகிறது. நீங்கள் எங்கெல்லாம் செல்கிறீர்களோ அங்கெல்லாம் சமாதானம் வரப்போகிறது. எங்கெல்லாம் போகிறீர்களோ கர்த்தருடைய மகிமை உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. வல்லமையான பாத்திரமாய் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போகிறார். All you have to do is just call Father. உறவிலே அவைகள் நியமிக்கப்பட்டு எளிதான முறையிலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு கானான் போகிறதுக்கு 400 வருஷம் 500 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அப்பா பிதாவின்னு சொல்றதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை வருஷம் ஆகும்? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? உடனே சொல்லிடலாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று சிறிது நேரம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். யாவரும் எழுந்து நிற்போமா? இருக்கிற இடத்துல எழுந்து நின்று. அநேக தீர்க்கதரிசிகள் பரிசுத்தவான்கள் இந்த காலங்களை பார்க்குவதற்கு ஆசை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆனால் பார்க்க முடியவில்லை. அவர்கள் கேள்விப்பட்டார்கள், காதுகளிலே மாத்திரம் சில காரியங்கள் வந்தது. கண்களால் பார்க்கிறதுக்கான காலங்கள் வரும் பொழுது அவற்றின் ஆளுகைக்குள்ளாக அவர்களால் செல்ல முடியவில்லை. விருப்பப்பட்டார்கள், சரியாக தங்களை இணைத்துக் கொண்டார்கள், சரியாக தான் செய்ய முயற்சி செய்தார்கள். It was impossible for them to hold on to their inheritance. It was really impossible for them to hold on to their inheritance. அவர்களால் அவருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பில்லாமல் போனது. சுதந்திரத்தில் நின்று கொண்டிருந்தாலும், கண்களால் பார்த்து கொண்டிருந்தாலும், அதனுடைய சுகத்தை அனுபவிப்பது போல அவர்களுக்கு தெரிந்தாலும், they were not able to hold on to their inheritance. அவருடைய சுதந்திரத்தை பிடித்து கரத்திலே சதா காலமும் சொத்தாக நியமித்து வைப்பதற்கு அவர்களால் முடியாமல் போனது.
Brele frekai shikan konfrankan me sent li franka bezi frahe. Brekele frikai shuti brahlo kofi katu. Brahinton kanfua beten kan brali kanfua bishe. சொத்து சுதந்திரம், சொத்து சுதந்திரம். கர்த்தர் என்னையும் என்னுடைய ஊழியத்தையும் உருவாக்கினதுக்கு காரணம் என்னுடைய பாட்டிமாவும் என்னுடைய பூட்டிமாவின் ஜெபங்கள் தான். சுதந்திரம் அழியாதது, அழிக்கப்பட முடியாது. ஒரு எடுத்துக்காட்டாக என்னை வைத்து நின்று கொண்டு இங்கிருந்து ஆணித்தரமா இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். I am a living example that God's inheritance will never fail. அவருடைய சுதந்திரம் அழியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக என்னை கொண்டு வந்து நின்று, எந்த இடத்திலிருந்து கர்த்தர் என்னை கூவி அழைத்தாரோ, எந்த இடத்திலிருந்து என்னுடைய பூட்டிமாக்கு தரிசனங்களை கொடுத்து உன்னுடைய சந்ததியை இப்படியாக இருக்க செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி வாக்குரைத்தாரோ, அந்த வார்த்தைகள் என்னுடைய பாட்டிமாக்கு வந்து, என்னுடைய பாட்டிமா மூலமாய் என்னுடைய தாயாருக்கு வந்து, என் தாயார் மூலமாய் என்னுடைய செவிகளிலே வந்து அவைகள் நியமிக்கப்பட்டு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டு இன்றைக்கு அவைகளை வாங்கி கொண்டு உங்கள் முன்பதாக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். God's inheritance will never fail. கர்த்தருடைய சுதந்திரம் அழிக்கப்பட முடியாது, அவைகள் இழக்கப்பட முடியாது, அவைகள் மாற்றப்பட முடியாது. சொன்னவர்கள் அழிந்தாலும் சரி, சொன்னவர்கள் மரணத்தை தழுவினார்களும் சரி, சுதந்திரம் மாறாது, சுதந்திரம் மாறாது. கஃப்ரா கலிசா பட்டிஃப்ரா கண்டி பிரஹந்து கோச்சி டெப்ரி கட்டிலோஃபு மெசம் பிரஹிந்து லிப்ரஹு கஃப்ரி கலிசபி தஃப்ருகோ பெட்டி ப்ரோஹிலி கஃபியா சிங்கான் கோஃப்ரினே டிமரஃப் லஹஃப்ரஹிஷு. 2008ஆம் ஆண்டிலே ஒரு மியூசிக் ஆல்பம் நான் வெளியிட்டேன். அதுல மோகன் சிலாசிரஸ் அவர்கள் ஆரம்ப ஜெபம் பண்ணினார்கள், பிஷப் அவர்கள் கடைசி ஜெபம் பண்ணினார்கள். மிகுந்த ஆர்வத்தோடு ஆரம்பித்தேன். அநேக பெரிய பெரிய மீட்டிங்ல அதை நான் ரிலீஸ் பண்ணணும்ட்டு நிறைய இடங்களுக்கு நான் சென்றேன். பெரிய பெரிய கூட்டங்கள், 5000 10,000 பேர் இருக்கிற கூட்டங்கள்ல எப்படியாவது ரிலீஸ் பண்ணிடணும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் கடைசி நேரத்தில் அதை தட்டிக்கிட்டே இருக்கும். ஆனால் 2008 அந்த சிடியை சுவிசேஷபுரத்திலே நான் ரிலீஸ் பண்ணேன். இந்த கோயில்ல உள்ள நின்று ரிலீஸ் பண்ணேன். அன்னைக்கு நான் நம்ப ஆரம்பித்தேன், எனக்குன்னு ஏதோ ஒரு சுதந்திரம் இருக்கிறது, அவை மாறாது. என் தாயாருக்கு என்னுடைய பரம்பரைக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரங்கள் மாறாது. இன்றைக்கு விசுவாசத்தோடு அடையாளத்தோடு கர்த்தர் அந்த வார்த்தைகளை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்காக சொன்ன வார்த்தைகள் மாறாது. இதே மாதிரி நீங்க பல வருஷம் கழிச்சு நின்று பேசுவீங்க, என் சுதந்திரம் அழியாது, அழிக்க போறதும் கிடையாது. ஏனென்றால் எல்லாம் இயேசுவுக்குள், கிறிஸ்துவுக்குள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் உருவாக்குறதுக்கு முன்பதாகவே எழுதப்பட்டு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பிசாசு தொட முடியாது, மாம்சம் தொட முடியாது, எதுவும் தொட முடியாது. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்? எல்லாம் உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக நியமிக்கப்பட்டிருக்கிறது. Do you believe that? நம்புறியா? நம்ப முடியுமா? எனக்கு அடுத்து என்ன ஆகும் தெரியல. அடுத்த 5 வருஷத்தை பார்க்கும்போது இருட்டாதான் தெரியுது, என்ன பண்ணணும்னு தெரியல. நான் சொல்றேன் என்ன பண்ணணும்னு. உலகம் தோற்றத்துக்கு முன்பதாக கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். சுதந்திரத்தோடு இணைத்துக்கொள், எல்லாம் சரியாக நடக்கும். ஒன்று மாத்திரம் செய், அப்பா பிதாவே என்று கூப்பிடு. அந்த ஆவியை கேள். ஆண்டவரே எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தாங்க, அப்பா பிதாவேன்னு கூப்பிடணும். எனக்கு ஒன்று தெரியல ஆண்டவரே, ஒண்ணு மட்டும் தெரியும், அப்பா பிதாவே. உம்முடைய பிள்ளை, உம்முடைய சுதந்திரவாளி. Co-heir with Christ எழுதப்பட்டிருக்கிறது. உடன் சுதந்திரவாளி, அவரோடு சேர்ந்து கோ எல்லாம் கோன்னு வரும். Co-creator, co-heir, connected with throne, அவரோடு இணைந்து கூட. ரோமர் 6 வாசித்து பாருங்கள். கூட என்று எழுதப்பட்டு கொண்டே இருக்கும். With Christ, in Christ, இயேசுவோடு இணைந்து வாழுகிற வாழ்க்கை தான் வாழ்க்கை. ஆசைப்படி வாழுகிறது வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவிலே வாழுகிறது தான் வாழ்க்கை. கரங்களை உயர்த்தி உங்களுடைய சுதந்திரத்தின் எல்கைகளிலே இப்பொழுதே நடக்கும்படியாக விசுவாசத்தோடு அவைகளை பாருங்க. சுதந்திரத்துக்கு வெளியே நின்று நீங்க பார்க்கல, சுதந்திரத்துக்கு உள்ள நடுவுல நியமிக்கப்பட்டிருக்கிற சிங்காசனத்துல நின்று கொண்டு கர்த்தரோடு இணைந்து அவருடைய சுவாசத்தை சுவாசித்து, அவருடைய எண்ண அலைகளோடு உங்களை இணைத்து, அவருடைய பேச்சலைகளோடு இணைத்து, வார்த்தையினாலே எழுப்பப்பட்டதா என்று எழுதப்பட்டிருக்கிறது, வார்த்தையிலே தாங்குகிறவரா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பேசுவதற்கு அனுமதி இல்லாதனால் அவற்றை நான் பேச விரும்பவில்லை. தாங்குகிறவராய் நடுவிலே நின்று கர்த்தர் ஆளுகை செய்கிறவராய். உங்களுடைய எல்கைகளின் அளவு கிறிஸ்துவின் எல்கைகளின் அளவோடு இணைக்கப்பட்டிருக்கும்.
ஜெபிக்க ஆரம்பிங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி பேச ஆரம்பிங்க. அப்பா பிதாவேன்னு கூப்பிட ஆரம்பிங்க. அப்பா பிதாவேன்னு சொல்லிக்கொண்டே இருங்க. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சிங்காசனம் என்று சொன்னேன். சிங்காசனம் பக்கத்தில் செல்லும் பொழுது இந்த வார்த்தை தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த வார்த்தை தான் கேட்டுக்கொண்டே இருக்கும். இந்த பாடல்கள், இந்த வரிகளை ஆவியிலே நாங்கள் பாடும் பொழுது கரங்களை உயர்த்தி உடைய சுதந்திரத்தின் எல்கைகளை இப்பொழுதே பெற்றுக் கொள்வீர்களாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. கர்த்தருடைய ஆளுகை, சிங்காசனத்தை வெளிப்படுகிற சத்தங்கள், இரைச்சல்கள், அக்கினி, அவருடைய தீவட்டிகள், அவருடைய மின்னல்கள், அவருடைய இரைச்சல்கள் இப்பொழுதே உங்களுடைய எல்கைகளையும் உங்களுடைய வாழ்க்கையும் சுற்றியும் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. இப்பொழுது அக்கினினாலே நிரப்பப்படுவீர்களாக. Let the fire of the Lord hit you right now in the mighty name of Jesus Christ. Mighty name of Jesus Christ. ஆளுகையினாலே நிரப்பப்படுவீர்களாக, வல்லமையினாலே நிரப்பப்படுவீர்களாக. அக்கினி மதில் உண்டாயிருப்பதாக. அக்கினி மதில், அக்கினி மதில், அக்கினி மதில் இப்பொழுது, 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 இப்பொழுது நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். எல்கைகள் சுத்திகரிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்களை பார்ப்பீர்களாக, பார்ப்பீர்களாக. கண்கள் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. தரிசனங்கள், தரிசனங்கள், தரிசனங்கள் உண்டாயிருக்கட்டும், உண்டாயிருக்கட்டும். தேவதூதருடைய ஆளுகள், தேவதூதருடைய ஆளுகள் இப்பொழுது உண்டாயிருப்பதாக, உண்டாயிருப்பதாக. எல்கை முழுவதும் தேவதூதர்களினாலே, அவருடைய ஆளுகையினாலே, அவருடைய மகிமையினாலே நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக, நிரப்பப்படுவதாக. Let it be filled with the presence of God, 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 filled with the presence of God. எல்கைகள் முழுவதும் ஆளுகையினாலே, மகிமையினாலே, 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 மகிமையினாலே நிரப்பப்படுவதாக. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், கரங்களை தட்டி கர்த்தருடைய எல்கைகள், கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய ஆளுகையை பெற்றுக்கொள்வீர்களாக, 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 பெற்றுக்கொள்வீர்களாக. பரிசுத்த பரிசுத்தரே,
never be the same again. இருந்த வண்ணமாய் நீங்கள் இனிமேல் இருக்க போவதே இல்லை. இதுவரைக்கும் துரத்தின எகிப்தியனை நீங்கள் இனிமேல் காண்பதே இல்லை. பார்வோனின் கட்டுகளில் இருந்து கவிழ்க்கப்பட்டு எல்கைக்குள்ளாக சென்று விட்டீர்கள். சிவந்த சமுத்திரத்தை கடந்து எல்கைக்குள்ளாக செல்கிறீர்கள். You will never return back. எகிப்து உங்களை தொட முடியாது, பாவம் உங்களை தொட முடியாது. ஏன் தெரியுமா? அக்கினியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். அக்கினியினாலே நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள். You are surrounded by the fire of God. Fire of God. அக்கினியினாலே, கர்த்தருடைய அக்கினியினாலே, ஆவியின் அக்கினியினாலே, அவருடைய முத்திரையினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையினாலே உடைய எல்கைகள் தொடப்பட்டிருக்கிறது. எல்கை பக்கத்துல எந்த ஒரு செய்தியும் கேட்கப்படாது. தேவையில்லாத செய்தி கேட்கப்படாது. துக்கங்கள் உள்ளே வராது. தேவையில்லாத காரியங்கள் உள்ளே நுழைய முடியாது. தேவனே அதற்கு மதிலாய் இருக்கிறார். தேவனே அதற்கு வாசலாய் இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை, மேற்கொள்வது இல்லை, மேற்கொள்வது இல்லை. உங்களையும் உடைய குடும்பத்தையும் தொட முடியாது, தொட முடியாது. இப்பொழுதே எல்லா பாவங்களும் கிரியைகளும் இப்பொழுதே உடைக்கப்படுவதாக. I break every chains in the mighty name of Jesus Christ. இப்பொழுதே எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் உடைக்கப்படுவதாக, எல்லா வேதனைகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினாலே, கர்த்தருடைய நாமத்தினாலே இப்பொழுதே சுகத்தை பேசுகிறேன். இப்பொழுதே உங்களுடைய எல்கைகள் சமாதானமாய் மாற்றப்படுவதாக, எல்கைகள் சமாதானமாய் மாற்றப்படுவதாக. இப்பொழுதே கர்த்தருடைய நாமம் உங்களுடைய எல்கைகளை தரிப்பிக்கப்படுவதாக. எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இப்பொழுது உங்களுடைய சுதந்திரத்தின் எல்கையாக மாற்றப்படுவதாக. உங்களுடைய வருகையும் போக்கும் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையிட்டு செய்கிற காரியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். கையில கொடுக்கப்படுகிற சுதந்திரங்கள் நிற்பதாக. கையில வருகிற எல்லா பணங்கள் நிற்பதாக. எல்லா தேவையில்லாத செலவுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தால் நிறுத்தப்படுவதாக. சாபத்தின் வழிகள், சாபத்தின் வாசல்கள் இப்பொழுது நிறுத்தப்படுவதாக. எல்லாவற்றையும் நிறைவாய் செய்த கர்த்தருக்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நல்ல துதிகளோடு, நல்ல சத்தமாய், நல்ல மகிமையாய், இன்னும் ஆசையாய், இன்னும் ஆசையாய், இன்னும் ஆசையாய், எல்லாம் அழகாய் செய்கிற தேவனுக்கு, உலக தோற்றது முதல் ஆரம்பித்து வைத்த சுதந்திரத்தை கையில கொடுக்கிற தேவனுக்கு, எல்லா ஆசீர்வாதங்கள் நியமித்த ஆசீர்வாதங்களை கையில கொடுக்கிற தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி. நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே ராஜா, நீர் ஒருவரே சகலத்தையும் படைத்து உருவாக்கியவர், நீர் ஒருவரே அதிரத்தின் காலத்திலே நேர்த்தியாய் சகலத்தையும் அழகாய் செய்கிறவர், நீர் ஒருவரே ராஜா என்று அறிக்கை எடுக்கிறோம், நீர் ஒருவரே தெய்வம் என்று அறிக்கை எடுக்கிறோம். சீக்கிரமாய் பூமிக்கு திரும்பி வாரும். வருகை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். எங்களையும் உடைய காரியங்களையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நாளை தினத்தின் சகலத்தையும் தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே செய்த எல்லாவற்றுக்காகவும் இயேசுவுக்கு நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவர் மாத்திரம் மகிமைப்படுவாராக. நல்ல இயேசுவுக்கு, இயேசுவுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.